ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் 2 ஸ்டார்டிங்லேயே என்ன காமிக்கிறாங்கன்னா, எபிசோட் 1 ஹீரோயின் ஹேண்டில் இந்த ரிப்பன் மாஸ்டரோட டையில் மாட்டிக்கிச்சு இல்லைங்களா, அங்கேருந்து காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கோமா ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மாஸ்டர் சொல்கிறான், இந்த காட்சியை பார்க்கும்போது உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஜெலஸ் ஆகும்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்லிட்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை எப்படி நடத்தினு மறந்துட்டியா அப்படின்னு கேட்பா. கேட்டுட்டு கோமா இந்த ரிப்பன் ரிமூவ் பண்ண போவா. அந்த டைம்ல இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான். அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த காட்சியை பார்த்துட்டு, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ அங்க ஒரு லேடி வருவா. அந்த லேடி பேர் வந்து யாஃபோ. அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்ட கேள்விக்கு இந்த யாஃபோ பதில் சொல்றா, ஒரு ஆணும் பெண்ணும் மீட் பண்ணா வேற என்ன பண்ணிட போறாங்க, அதேதான் அப்படின்னு. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட், இல்ல மேம், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரோட டைல மாட்டி இந்த ரிப்பனை ரிமூவ் பண்ணுவான். அப்புறம் அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடுப்பா. அதை பார்த்துட்டு யாஃபோ என்ன சொல்லுவான்னா, ஓ, இந்த பேக் எல்லாராலையும் வாங்க முடியுமா, இதை பார்த்தா என் கையில் இருக்கிற பேக் தூக்கி வீசிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கே அதை பிடிக்கல, அவளை மாதிரி இன்னொருத்தங்க பேக் வச்சுக்கிறது. அவள் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவா, நான் உங்களுக்காக ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கேன், ஒரு செல்ஃப் மேட் பர்ஃப்யூம் வச்சுருக்கேன், அதை நீங்கள் டெஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அதை அந்த யாஃபோ கண்டுக்காமல் மாஸ்டர் கிட்ட, எப்போ நம்ம மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பான். அது தெரியாத மாதிரி மாஸ்டர் என்ன சொல்லுவான்னா, டைம் ஆகிடுச்சு போகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னதும் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை, சரிவா நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான். மாஸ்டர் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான் ஒரு ரூமுக்கு. அந்த ரூமுக்கு போயிட்டு, நீ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், ஏன் நான் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை, உனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கு, இன்னைக்கு நைட்டே நீ அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட ஹேண்ட்பேக் வந்துட்டு கையில் படும். பார்த்தா ஹேண்ட்பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த யாஃபோ வந்துட்டு இவளோட பேக் எடுத்துகிட்டு போயிருக்கா, இவ வந்துட்டு அவளோட பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கா. எக்ஸ்சேஞ்ச் ஆகி பேக் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு மாஸ்டர் சொல்லுவா, இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகலை அப்படின்னு. அப்போ இவர் டக்குன்னு ஒரு திங்கிங் வருது, இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதுக்கு அந்த மாஸ்டர் அம்சை திரும்பவும் அப்போ அந்த ரூம் விட்டு ஓடி போயிடுவான். யாஃபோவும் பாய் ஃப்ரெண்டும், ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே ஒரு ஹாலுக்கு போவாங்க. அந்த ஹாலில் வந்துட்டு நியூ லான்ச் நடக்க போகுது, பர்ஃப்யூம் லான்ச் நடக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவோம், நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவள் கையை லீவ் பண்ணிவிட்டு போவாள். அங்கே போகும்போது இந்த வாஃபோ என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவளோட புது பர்ஃப்யூமை காமிக்கிறா. அப்போ அவங்க எல்லோரும் ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல. அப்போ இது எப்படி இப்படி மாறிச்சுன்னு இவளுக்கு ஒரு டவுட். ஏன்னா இவளோட பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சா. அப்படி பார்த்தா ஹேண்ட்பேக் மாறி இருக்கு. ஸோ செம்ம கடுப்பாயிடுவா, என் பேக் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஹாலில் போய் அனௌன்ஸ் பண்ணலாம். நாங்கள் போய் பேசும்போது யோஃபா வந்துட்டு அந்த பர்ஃப்யூம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம், உன்னோட ப்ராடக்ட் எல்லாம் யூனிக்காக தான் இருக்குது, பட் என்னென்ன பொருள் வச்சு இந்த பர்ஃப்யூம் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது யோஃபாவுக்கு அது என்ன பொருள் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவள் முழிப்பா. அப்போ அங்கே நம்மளோட ஹீரோயின் வருவாள். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பொருள் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அங்கே இருக்கிறவங்கள இவ யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யோஃபா சொல்கிறா, இது நம்மளோட டீமோட நியூ மெம்பர் அப்படின்னு சொல்லுவாள். இவ அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பா. இவ முறைச்சிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பா. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ப்ராடக்டோட நேம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இவ சொல்லுவாள், இந்த ப்ராடக்டோட நேம் வந்துட்டு ஸ்டெல்த்ன்னு சொல்லுவாள். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, இங்கே நீ பண்ணிட முடியும், நீ உனக்கு இங்கே வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு இவன் நம்பிக்கையாக கார் விட்டு இறங்கி அந்த கம்பெனியை பார்க்குறான். அவள் திங்க் பண்ணுறா, அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி, இந்த கம்பெனியில் தான்மா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதே கம்பெனியில் இப்போ நான் இருக்கேன், நான் எப்படியோ போய் ஜாயின் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் லிஃப்ட்டில் போகிறான். கரெக்டாக அவள் அந்த லிஃப்ட்டில் போகும்போது நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணுறோம்ல, அதே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடும். அப்போது அந்த பார்க்கிங் ஏரியா வந்துட்டு, இதெல்லாம் திரும்ப நான் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாஸ்டர் இவ கையை பிடிச்சிட்டு கார்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான். அதான் என்னோட எல்லாம் எடுத்துகிட்டே மறுபடியும் ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டியா, என்னை இண்டிபெண்டாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ போடுவான். அப்போ சண்டை போடும்போது கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்கே காரை நிறுத்துவான். மாஸ்டர், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, அவளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ணுறதுக்கு அவளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அவளையே இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பான். மாஸ்டர் வந்து டிரைவர்கிட்ட வண்டி எடுன்னு சொல்லுவான். அப்போது கார் போயிட்டுருக்கும்போது, உனக்கு என்ன தான் வேணும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, உன் மேலே எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஏன்னா நான் உன் மாமா அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவான், நான் இப்போவே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது கார் நிறுத்துவாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட லவர் ஓடி வருவான். பாய் ஃப்ரெண்ட் வரும்போது இவ கேட்பா, வில் யூ மேரி மீ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான்,
ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் கழுத்தில் இருந்த செயினை ரிமூவ் பண்ணி இவளுக்கு கொடுப்பான். இவள் அதை அக்செப்ட் பண்ணிப்பான். இதை பார்த்து நம்ம மாஸ்டருக்கு செம கடுப்பாயிடும். நெக்ஸ்ட் சீன் வந்துட்டு டிரைவரும் மாஸ்டரும் பேசிக்கிறாங்க. மாஸ்டர் கேட்குற இவங்க 2 பேர் எப்படி தெரிஞ்சதுன்னா, டிரைவர் சொல்கிறான் அவங்க 2 பேரும் அப்ராடில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவன் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அப்படி சொல்லும்போது இவன் வந்துட்டு நம்ம ரோஸ் செடியை நல்லா வளர்க்குறதுக்கு எதை கட் பண்ணணும், எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னமோ சொல்கிறேன், மாஸ்டர் என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அப்போ மாஸ்டர் சொல்கிறான், நம்ம தேவையில்லாத டேமேஜ் பார்ட்டை கட் பண்ணிட்டு தானே செடியை நல்லா வளர்ப்போம், நல்ல பார்ட்டன்னு ரோஸை கட் பண்ணிடுவான். அதோடு இந்த சீன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் திஸ் சேனல்.